எத்துணை விசுவாசத்தோடு காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள் பாருங்கள். அப்பா அதை பார்த்து உண்மை நாங்கள் துதிக்கிறோம். உங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாயிருந்த நல்ல விசுவாசத்திற்காக, நல்ல நம்பிக்கைக்காக, நம்மூர் போன்ற நம்பிக்கை கருத்திலே கொண்டு வரப்போகிற படைக்க போகிற ஒவ்வொரு காணிக்கையும் உடைய கரங்களிலே நாங்கள் தருகிறோம். ஆண்டவரே, நீர் அதை பரிசுத்தப்படுத்துவீரப்பா. இந்த பண்டிகை ஆராதனையிலே உடைய பிள்ளைகள் பாடினார்கள், துதித்தார்கள். அப்பா, காணிக்கைகளை வெறுமையாய் கொண்டு வராமல் துதிகளோடு செலுத்த வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் பார்க்கிறீர். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு மாத சம்பளம் முழுமையாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. தினக்கூலியாக காலை வேளையிலே வேலைக்கு சென்றால் சாயங்காலத்திலே நமக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது. இவ்விதமாய் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தின் நிமித்தமாக மனைவி, பிள்ளைகள், குடும்பங்கள் பிழைப்பூட்டப்படுகிறார்கள். அப்படியே நம்முடைய தேவைக்கு மிஞ்சினவைகளை சேமித்து வைக்கிறோம். அந்த சேமிப்பின் நிமித்தமாக பல காரியங்களை மனிதன் ஏற்படுத்துகிறான். முதலாவது, குடியிருப்பிற்கு நல்ல ஒரு வீடு கட்டுகிறான். வேதம் பழைய ஏற்பாட்டிலே சொல்லுகிறது, நீங்கள் நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கிற போது உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கடவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நல்ல வீடுகளை கட்டி குடியிருக்கதான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை குறித்து திட்டம் பண்ணுகிறார், விரும்புகிறார். இப்படி சம்பாத்தியத்தின் நிமித்தமாக வீடுகளை கட்டுகிறோம். இன்னமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையானவைகளை வாங்குகிறோம். பல பொருட்களை எல்லாம் சமகரித்து வைக்கிறோம். அது அவனுடைய தேவைகளுக்காக. மோசேயை கொண்டு இவ்விதமாய் ஜீவனம் பண்ணுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இவ்விதமாய் நீ சம்பாதித்து சேமித்திருக்கிறவைகளிலே, உருவாக்கி வைத்திருக்கிறவைகளிலே, உங்களுக்கு உண்டானவைகளிலே ஒரு காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்துவாயாக. உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துவாயாக. அன்பு பிள்ளைகள் கொண்டு வந்தாங்க. 1, 2, 3, 4 ஆசீர்வாத தட்டு, அப்புறம் 5, அப்புறம் இங்க பணமடிப்பு இருக்கிறது, அங்கேயும் பணமடிப்பு இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான ஆசீர்வாதத்திற்கு தகுந்த அளவிற்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள். இரட்சகரின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இது தூரத்திலும் இருந்து வந்திருக்கிறது, சமீபத்திலும் இருந்து உள்ள பகுதிகளை வீடுகளில் போய் படிச்சு பாருங்க. நான் முந்தைய ஆண்டுடைய வார்த்தையை மத்தியிலே பகிர்ந்து கொண்ட போது காணிக்கைகளை குறித்து தான் பேசுறது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அது உருப்படியான காணிக்கையா இருக்கட்டும், அது எப்படி இருக்கட்டும், பொன்னும் அப்புறம் வெள்ளியும். வெள்ளி வந்திருக்கா? இங்க வரல. சுவிசேஷமே அதனின் போதகமே, சுத்த சுவிசேஷமே அதனின் போதகமே, வெத்த உறுதியமே மேலோகம் பாது அருள்புரிய அம்புவி பந்த ஜானம் அளவுக்கு அதிகமாச்சு, அம்புவி பந்த ஜானம் அளவுக்கு அதிகமாச்சு. எம்பரங்கோட மலை புரட்டலாச்சு, எம்பரங்கோட மலை புரட்டலாச்சு.
இருக்கலாம், எல்லாம் பேரெல்லாம் மாறி மாறி வரலாம், அதை பற்றி பரவாயில்ல. ஆபிராம் என்று அழைக்கப்பட்டவன் ஆபிரகாம். 15,000 ஜெயராஜன் கேள்வி. ஆபிராம் என்று அழைக்கப்பட்டவன் ஆபிரகாம் என்று அழைக்கப்பட்டாலும் நபர் ஒருவரை ஆசீர்வாதம் உரைக்கப்பட்டது அவருக்கு. 15,000 ஜெயராஜனுக்கு உடைய கேள்வி. கேளுங்க பார்ப்போம், கேளுங்க. இன்னும் அது எஸ்டிமேட்டுக்கே வரல. 5,000 ரூபாய் லாபத்துல போயிடுவாரு. 15,000. சேர்ப்பின் பண்டிகை பாரு, சேர்ந்திடும் கூட்டம் பாரு, தேவனின் நாமம் தேடியே. சேர்ப்பின் பண்டிகை பாரு, சேர்ந்திடும் கூட்டம் பாரு. ஐயா சீனி சப்பாத்திகளுக்கு 5,000 ரூபாய். 8,000 ரூபாய். 8,000 ரூபாய். இதாவுக்கு பாக்கி வரணும். 8,000 ரூபாய். 8,000 ரூபாய். 9,000